என் பெயர் மீரா. இன்று என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அது ஒரு நாவலின் பக்கங்களை புரட்டுவது போல் இருக்கிறது. சில பக்கங்கள் மல்லிகையின் மணத்துடனும் சில பக்கங்கள் காய்ந்த இரத்தத்தின் நெடியுடனும் இருக்கின்றன. இந்த கதையை நான் யாரிடமிருந்தும் மறைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இது என்னுடையது. என் தவறுகள், என் வழிகள், என் சந்தோஷங்கள், என் வெற்றிகள் எல்லாம் கலந்ததுதான் நான். என் கதை மதுரையில் தொடங்குகிறது. மதுரை வெறும் ஊர் அல்ல, அது ஒரு உணர்வு. மீனாட்சி அம்மன் கோவிலின் கோபுரங்கள் வானை தொட்டு நிற்பது போல இந்த ஊரின் மக்களுக்கும் மனசு உயர்ந்தது. ஆனால் அதே ஊரின் சந்துகளில் சொல்லப்படாத கதைகளும் மறைக்கப்பட்ட ரகசியங்களும் புதைந்து கிடக்கின்றன. என் கதையும் அப்படித்தான். நானும் நிகிதாவும் கல்லூரி தோழிகள். அமெரிக்கன் கல்லூரியின் அந்த பழமையான செங்கல் கட்டிடங்களுக்குள் எங்கள் நட்பு பூத்தது. அவள் என் நிழல் போல. நான் சிரித்தால் அவள் மகிழ்வாள், நான் அழுதால் அவள் துடிப்பாள். எங்கள் இருவருக்கும் 22 வயது. கல்லூரி இறுதி ஆண்டு. எதிர்காலத்தைப் பற்றிய 1000 கனவுகளுடன் வண்ணத்துப் பூச்சிகளாய் நாங்கள் திரிந்து கொண்டிருந்தோம். அப்போதுதான் என் வாழ்வில் தீபக் வந்தான். அவன் எங்கள் கல்லூரிக்கு சீனியர். ஆஜானுபாகுவான தோற்றம், காந்தம் போன்ற கண்கள், அவன் சிரித்தால் கன்னத்தில் விழும் குழி. அவனை பிடிக்காமல் இருக்க எந்த பெண்ணாலும் முடியாது. எனக்கும் அவனை பிடித்தது. எங்கள் நட்பு காதலாக மலர அதிக நாட்கள் ஆகவில்லை. மதுரையின் தெருக்களில் நாங்கள் சுற்றாத இடமில்லை. வைகை அணையின் கரையில் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசுவோம். சமணர் மலையின் உச்சியிலிருந்து மதுரையையே பார்க்கும் அந்த அமைதியான தருணங்கள் இன்றும் என் நினைவில் பசுமையாக உள்ளன. என்ன மீரா, எவ்வளோ நேரம் இந்த மலையவே பார்த்துட்டு இருப்ப என்பான் தீபக். இந்த மலையை பார்க்கல தீபக், நம்ம எதிர்காலத்தை பார்க்கறேன். இந்த மதுரை மாதிரி எவ்வளோ பெருசா அழகா இருக்க போதுன்னு பார்க்கறேன் என்பேன் நான். அவன் என் கைகளை இறுக பற்றிக் கொள்வான். அந்த ஸ்பரிசத்தில் என் உலகம் சுருங்கிவிடும். நிகிதாவிடம் தீபக்கை பற்றி எல்லாவற்றையும் சொல்வேன். அவள், மீரா, கொஞ்சம் சூதானமாயிரு, ஆம்பளைங்கள முழுசா நம்பிடாத என்று எச்சரிப்பாள். அவன் அப்படியெல்லாம் இல்ல நிகி, அவன் ரொம்ப நல்லவன் என்று அவளிடம் வாதாடுவேன். காதல் கண்களை மறைக்கும் என்பார்கள். அப்போது எனக்கு அது புரியவில்லை. ஒரு நாள் என் பெற்றோர் வெளியூர் சென்றிருந்தார்கள். வீட்டில் நான் தனியாக இருந்தேன். தீபக்குக்கு ஃபோன் செய்து சொன்னேன். அப்படியா மீரா, நான் வேணும்னா துணைக்கு வரவா? தனியா பயமா இருக்கும்ல என்றான். அவன் குரலில் இருந்த அக்கறையில் நான் உருகிப் போனேன். வா தீபக் என்றேன். அவன் வந்தான். எனக்காக மல்லிகைப்பூ வாங்கி வந்தான். அதை என் தலையில் வைத்து என் தேவதை என்றான். அந்த நொடி இந்த உலகத்தின் மொத்த சந்தோஷமும் எனக்கு மட்டுமே சொந்தம் என்று தோன்றியது. நாங்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அவன் என் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான். என் கைகளை எடுத்து அவன் இதழ்களில் வைத்து முத்தமிட்டான். என் கண்களில் ஒரு தீவிரம் தெரிந்தது. அந்த தீவிரம் என் உடலிலும் பரவியது. வெளியே மழை பெய்யத் தொடங்கியது. மதுரைக்கே உரிய மண்வாசனை ஜன்னல் வழியே உள்ளே வந்தது. ஒவ்வொரு மழை துளியும் எங்கள் உணர்ச்சிகளை தூண்டுவது போலிருந்தது. அவன் மெதுவாக என் முகத்தை அவன் கைகளில் ஏந்தி என் நெற்றியில் முத்தமிட்டான். பின்னர் கன்னங்கள், கண்கள், மூக்கு என்று அவன் இதழ்கள் என் முகமெங்கும் பயணித்தன. நான் என் கண்களை மூடி அந்த சுகத்தை அனுபவித்தேன். அவன் இதழ்கள் என் இதழ்களை சந்தித்தபோது என் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அதுவரை நான் உணராத ஒரு புதிய உணர்வு. வெட்கமும் ஆசையும் என்னை பிணைத்தன. மெதுவாக அவனிடமிருந்து விலக முயன்றேன். ஆனால் அவன் கைகள் என்னை ஒரு இரும்பு கவசம் போல வளைத்திருந்தன. ப்ளீஸ் மீரா, என்ன தப்பா நினைக்காத, ஐ லவ் யூ என்றான் அவன் குரல் உடைந்து போய். அந்த வார்த்தையில் நான் கரைந்து போனேன். அந்த நொடி அவனை விட வேறு எதுவும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. என் ஆடைகள் ஒவ்வொன்றாக என் உடலிலிருந்து பிரிக்கப்பட்டபோது என் வெட்கமும் சேர்ந்தே கழன்று விழுந்தது. அவன் பார்வையில் தெரிந்த காமம் என் பயத்தை வென்றது. அந்த அறைக்குள் மழையின் சத்தத்தைத் தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. அவன் ஸ்பரிசங்கள் என் உடலில் புதிய கவிதைகளை எழுதின. வலி, சுகம், பயம், காதல், காமம் என்ற எல்லா உணர்ச்சிகளும் ஒன்றாக கலந்த ஒரு புயல் அது. நாங்கள் இருவரும் ஒருவரில் ஒருவர் தொலைந்து போனோம். அந்த இரவு எவ்வளவு நீண்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அன்று அவன் எனக்கு தந்தது காதல் மட்டுமல்ல, என் வாழ்க்கையையே மாற்றப்போகிற ஒரு பெரும் வழியின் தொடக்கம் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. அந்த இரவின் நினைவுகள் என் உடலையும் மனதையும் விட்டு அகல மறுத்தன.
என் முதல் காதல் என் முதல் பாவமாக மாறும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. தீபக் சென்ற பிறகு நாட்கள் நகர்ந்தன. அவன் அழைப்புகள் குறைந்தன. நான் அழைத்தால் வேலையாக இருக்கிறேன் மீரா, அப்புறம் கூப்பிடுறேன் என்று சுருக்கமாக பேசி வைத்து விடுவான். என் மனம் விவரிக்க முடியாத வேதனையில் தவித்தது. என் காதல் உண்மையானது, அவன் நிச்சயம் வருவான் என்று என் மனதின் ஒரு ஓரத்தில் ஒரு சிறு நம்பிக்கை இருந்தது. அதே சமயத்தில் என் உடலில் மாற்றங்கள் ஆரம்பித்தன. வழக்கமாக வரும் மாதவிடாய் தள்ளிப்போனது. தலை சுற்றல், வாந்தி என அறிகுறிகள் என் பயத்தை அதிகரித்தன. நிகிதாவிடம் சொல்ல பயமாக இருந்தது. ஆனாலும் அவளைத் தவிர வேறு யார் எனக்கு இருக்கிறார்கள்? ஒரு நாள் கல்லூரி முடிந்ததும் அவளிடம் தயங்கி தயங்கி விஷயத்தை சொன்னேன். அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன மீரா சொல்ற? உண்மையாவா என்றாள். நான் அழ ஆரம்பித்தேன். அவள் என்னை அணைத்து கொண்டாள். அழாத மீரா, எதுவாயிருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இதை உறுதிப்படுத்திக்கலாம் என்று ஒரு மருந்து கடையிலிருந்து கர்ப்ப பரிசோதனை ஸ்ட்ரிப்பை வாங்கி வந்தாள். கழிவறைக்குள் சென்று பரிசோதித்தபோது என் கால்களுக்கு கீழே பூமி பிளப்பது போல இருந்தது. 2 சிவப்பு கோடுகள். நான் தாய்மை அடைந்திருப்பதை அது உறுதிப்படுத்தியது. என் கனவுகள் அனைத்தும் நொறுங்கிப் போனது போல உணர்ந்தேன். 22 வயதில் திருமணமாகாமல் ஒரு குழந்தைக்கு தாயாகவா? இந்த சமூகம் என்னை என்ன சொல்லும்? என் பெற்றோரின் கதி என்னவாகும்? நான் அழுது கொண்டே வெளியே வந்தேன். நிகிதா என் முகத்தை பார்த்தே புரிந்து கொண்டாள். தீபக்குக்கு ஃபோன் பண்ணு மீரா, அவன் விஷயத்த சொல்லு என்றாள் கோபமாக. நான் நடுங்கும் கைகளுடன் அவனுக்கு ஃபோன் செய்தேன். பலமுறை அடித்த பிறகுதான் எடுத்தான். என்ன மீரா, ஏன் இவ்ளோ தடவை கூப்பிடுற என்றான் எரிச்சலுடன். நான் அழுது கண்டே, தீபக், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் என்றேன். மறுமுனையில் ஒரு நீண்ட அமைதி. பின்னர் அவன் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது எப்படி என்னோட குழந்தையா இருக்கும்னு உனக்கு தெரியும்? தீபக், என்ன பேசுற? உன்னை தவிர வேற யாரையும் நான் நினைச்சது கூட இல்லையே என்றேன் கதறி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத என்று சொல்லி இணைப்பை துண்டித்து விட்டான். நான் உடைந்து போனேன். என் காதல், என் நம்பிக்கை, என் வாழ்க்கை எல்லாமே ஒரு நொடியில் பொய்யாகி போனது. நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று கூட நினைத்தேன். ஆனால் நிகிதாதான் என்னை தடுத்தாள். பைத்தியமா நீ? அவனுக்காக ஏன் நீ சாகணும்? இந்த உலகத்துல வாழ வேண்டியவன் நீ, சாக வேண்டியவன் அவன். இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது மீரா. அவள் என்னை ஒரு மருத்துவரிடம் அழைத்து சென்றாள். அது ஒரு சிறிய கிளினிக். அந்த இடம் முழுவதும் ஒரு விதமான பயத்தையும் ரகசியத்தையும் சுமந்து நிற்பது போல இருந்தது. டாக்டர் என்னை பரிசோதிக்குவிட்டு, இன்னும் ஆரம்ப கட்டம்தான், அபார்ஷன் பண்ணிடலாம். ஆனால் இது சட்டப்படி குற்றம், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாதான் பண்ணணும். கொஞ்சம் செலவாகும் என்றார். நிகிதா அவளுடைய சேமிப்பு பணத்தை முழுவதும் எடுத்தாள். இந்நகைகளில் ஒன்றை அடகு வைத்தாள். பணத்தை தயார் செய்தோம். அபார்ஷன் செய்ய நாள் குறிக்கப்பட்டது. அந்த நாட்கள் நரகமாக இருந்தன. ஒவ்வொரு நொடியும் என் வயிற்றில் வளரும் அந்த சின்ன உயிரை நினைத்து அழுதேன். அது ஒரு பாவ சுமை போல என் மனதை அழுத்திக் கொண்டிருந்தது. குறிப்பிட்ட நாளில் நிகிதா என்னை அந்த கிளினிக்குக்கு அழைத்து சென்றாள். என் கைகளை இறுகப்பற்று கொண்டு, பயப்படாத மீரா, நான் வெளியேதான் இருப்பேன், எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் என்று சொன்னாள். அந்த அறுவை சிகிச்சை அறைக்குள் நான் சென்றபோது என் கால்கள் நடுங்கின. மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது. என் கண்கள் இருண்டன. நான் மீண்டும் கண்விழித்தபோது என் வயிற்றில் லேசான வலியும் என் மனதில் பெரும் பாரமும் இருந்தது. என் ஒரு பகுதி என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது போல உணர்ந்தேன். என் குழந்தை, என் ரத்தம், இந்த உலகத்தை பார்க்கும் முன்பே அது என்னிடமிருந்து பிரிக்கப்பட்டு விட்டது. நிகிதா என்னை வீட்டுக்கு அழைத்து வந்தாள். ஒரு தாயைப் போல என்னை பார்த்து கொண்டாள். உணவு ஊட்டிவிட்டாள். என் கண்ணீரை துடைத்தாள். நடந்தது நடந்துருச்சு. இனிமே இதையே நினைச்சு வருத்தப்படாத. இது உனக்கு ஒரு பாடம். இனிமே உன் வாழ்க்கையை நீதான் தைரியமா வாழணும். உனக்கு நான் எப்பவும் துணையா இருப்பேன். அவள் வார்த்தைகள்தான் எனக்கு அந்த நேரத்தில் மருந்தாக இருந்தன. தீபக்கின் துரோகம் என் காதலின் மீதிருந்த நம்பிக்கையை சிதைத்தது. என் வயிற்றில் சுமந்த சிசுவின் களைப்பு என் தாய்மையின் கனவுகளை சிதைத்தது. என் வாழ்க்கை ஒரு வெள்ளைத் தாள் போல மாறிவிட்டது. அதில் நான் தான் புதிய அத்தியாயத்தை எழுத வேண்டும். ஆனால் எப்படி எழுதுவது என்று தெரியாமல் நான் வெறுமையுடன் அந்த அறையில் முடங்கி கிடந்தேன். என் கல்லூரி வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. என் வாழ்க்கையும் முடிந்துவிட்டது போல நான் உணர்ந்தேன். காலம் சிறந்த மருந்து என்பார்கள். என் விஷயத்தில் காலமும் நிகிதாவின் நட்பும் தான் என் காயங்களுக்கு மருந்தாக இருந்தன. மெல்ல மெல்ல நான் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வந்தேன். கல்லூரி படிப்பு முடிந்ததும் மதுரையில் ஒரு சிறிய தனியார் நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைத்தது. என் முழு கவனத்தையும் வேலையில் செலுத்தினேன்.
தீபக்கின் நினைவுகள் அவ்வப்போது வந்து போனாலும் அதை ஒரு கெட்ட கனவாக மறக்க பழகிக்கொண்டேன். 2 வருடங்கள் ஓடிவிட்டன. நிகிதாவுக்கு திருமண நிச்சயமானது. அவள் கணவன் அருண் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய தொழிலதிபர். நிகிதா திருமணத்துக்கு பிறகு கோயம்புத்தூருக்கு சென்று விடுவாள் என்பதை நினைக்கும்போது எனக்கு சற்று வருத்தமாக இருந்தாலும் அவள் வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்பதே என் ஒரே பிரார்த்தனையாக இருந்தது. திருமண வேலைகள் மதுரையில் மும்முரமாக நடந்தன. நிகிதா இனி ஒரு நிமிடம் கூட தனியாக விடவில்லை. எல்லா இடங்களுக்கும் அவளுடனேயே அழைத்துச் சென்றாள். அன்றுதான் நான் சாகரை முதல் முறையாக சந்தித்தேன். சாகர் நிகிதாவின் அண்ணன். வயது 27. பெங்களூரில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றுகிறான். திருமணத்துக்காக வந்திருந்தான். அவனை பார்த்த முதல் பார்வையிலேயே என் மனதில் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டது. தீபக்கை போல ஆஜான பாகுவான தோற்றமில்லை. ஆனால் அவன் கண்களில் ஒரு நேர்மையும் அமைதியும் இருந்தது. அவன் புன்னகையில் ஒரு குழந்தைத்தனம் தெரிந்தது. அவன் என்னிடம் வந்து, "நீங்க தான் மீராவா? நிகிதா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா" என்றான். அவன் நீங்கா என்று மரியாதையாக பேசியது எனக்கு பிடித்திருந்தது. திருமண வேலைகளின் போது நாங்கள் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொண்டோம். என் கடந்த காலத்தின் சுவடுகள் எதுவும் தெரியாதபடி நான் இயல்பாக பழகினேன். சாகரின் பேச்சு, அவன் சிந்தனைகள், பெண்களை அவன் மதிக்கும் விதம் எல்லாம் என்னை கவர்ந்தன. அவனுக்கும் என் மீது ஒரு ஈர்ப்பு இருப்பதை அவன் பார்வையில் நான் கண்டேன். தீபக்கின் திருமணம் கோலாகலமாக நடந்தது. அவள் மணக்கோலத்தில் ஒரு தேவதை போல இருந்தாள். அவளை பிரியப் போகிறோம் என்ற ஏக்கம் ஒருபுறம் இருந்தாலும் அவள் மகிழ்ச்சியை பார்த்து என் மனம் நிறைந்தது. திருமணம் முடிந்த மறுநாள் சாகர் என்னிடம் தனியாக பேசினான். "மீரா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சம்மதம்னா எங்க வீட்ல வந்து பேச சொல்றேன்." நான் அதிர்ந்து போனேன். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையுமா? என் கடந்த காலம் தெரிந்தால் அவன் ஏற்றுக்கொள்வானா? "சாகர், நீங்க ரொம்ப நல்லவர். ஆனா என் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு முடிவெடுங்க" என்று சொல்லி தீபக்கை பற்றியும் நடந்த அனைத்தையும் அழுது கொண்டே அவனிடம் சொன்னேன். எல்லாவற்றையும் கேட்ட பிறகு அவன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். அவன் என்னை நிராகரித்து விடுவான் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அவன் என் கைகளை பிடித்துக்கொண்டு, "மீரா, நடந்ததுல உன் தப்பு எதுவும் இல்ல. நீ ஒரு துரோகத்தால் பாதிக்கப்பட்டவ. உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் எதிர்காலமா நான் இருக்க ஆசைப்படுறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவிலிருந்து நான் மாற மாட்டேன்" என்றான். அவன் வார்த்தைகளைக் கேட்டு என் கண்கள் கலங்கின. இப்படி ஒரு அன்பு என் வாழ்வில் கிடைக்குமா என்று நான் ஏங்கியதுண்டு. நான் சம்மதம் சொன்னேன். சாகர் இந்த விஷயத்தை அவன் பெற்றோரிடம் சொன்னபோது வீட்டில் பெரிய புயலே வெடித்தது. அவன் தந்தை, "அவளை போய் எப்படிடா நம்ம வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியும்? நம்ம அந்தஸ்துக்கு இது சரிப்பட்டு வராது" என்று கத்தினார். நிகிதாவும் இந்த திருமணத்தை கடுமையாக எதிர்த்தாள். "அண்ணா, என்ன முடிவெடுத்திருக்க? மீரா என் ஃப்ரெண்டு தான். அதுக்காக அவளை போய், அவ வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா?" என்று கேட்டாள். "எல்லாம் தெரியும் நிகிதா. அவளே எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்" என்று சாகர் உறுதியாக நின்றான். நிகிதாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. "அவன் உன்கிட்ட என்ன மாயாஜானம் பண்ணுனான்னு தெரியல. இந்த கல்யாணம் நடந்தா எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல" என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். என் சிறந்த தோழியே என்னை எதிர்ப்பாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. என் மீதுள்ள அக்கறையிலா, அல்லது அவள் குடும்பத்தின் கௌரவம் போய்விடும் என்று பயத்திலா? சாகர் யாருக்காகவும் தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. "அவங்க இப்ப கோபத்துல இருக்காங்க மீரா. போக போக எல்லாம் சரியாகிடும். நான் உன்னை கைவிட மாட்டேன்" என்று எனக்கு தைரியம் சொன்னான். அவன் குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி எங்கள் திருமணம் ஒரு சிறிய கோவிலில் எளிமையாக நடந்தது. சாகரின் நண்பர்கள் சிலர் மட்டுமே வந்திருந்தார்கள். என் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. ஆனால் அந்த அத்தியாயத்தின் முதல் பக்கத்திலேயே என் கணவரின் குடும்பத்தினரின் வெறுப்பும் என் உயிர் தோழியின் பிரிவும் எழுதப்பட்டிருந்தது. ஆனாலும் சாகரின் அன்பு என்ற கவசம் எனக்கு பாதுகாப்பாக இருந்தது. எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை என்னுள்ளே துளிர்த்தது. சாகருடனான என் திருமண வாழ்க்கை அன்பால் நிறைந்திருந்தது. அவன் குடும்பத்தினர் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சாகர் எனக்காக ஒரு தனி உலகம் படைத்தான். பெங்களூரில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம்.
அவன் அன்பு என் கடந்தகால காயங்களை மெல்ல மெல்ல ஆற்றிக் கொண்டிருந்தது. நிகிதா என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டாள். அது என் மனதில் ஒரு ஆறாத வடுவாக இருந்தது. 1 வருடம் கழித்து சாகரின் தந்தைக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டது. நாங்கள் அவசரமாக மதுரைக்கு கிளம்பி வந்தோம். மருத்துவமனையில் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது. நிகிதாவும் அவள் கணவர் அருணும் வந்திருந்தார்கள். நிகிதா என்னை பார்த்தும் பார்க்காதது போல முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவர் கணவர் அருண் என்னை ஒருவித விசித்திரமான புன்னகையுடன் பார்த்தான். அது எனக்கு சங்கடமாக இருந்தது. நல்ல வேளையாக சாகரின் தந்தைக்கு பெரிய ஆபத்தில்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் சில நாட்கள் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டும் என்றார்கள். அந்த சமயத்தில் எங்கள் உறவினர்கள் பலர் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். வீடு முழுவதும் ஆட்கள் இருந்ததால் அன்று இரவு எங்கே தங்குவது என்று ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அப்போது சாகரின் அம்மா, மீரா, நீ மாடியில் இருக்கிற ஸ்டோர் ரூம்ல தங்கிக்கோ, அங்க ஒரு சின்ன கட்டில் இருக்கு, சாகர் அவன் அப்பா கூட ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும் என்றாள். அவள் குரலில் இருந்த வெறுப்பை என்னால் உணர முடிந்தது. நான் அமைதியாக தலையசைத்தேன். அந்த ஸ்டோர் ரூம் பெயருக்குத்தான் அறை. பழைய சாமான்கள் போட்டு வைக்கும் ஒரு சிறிய இடம். ஒரு சிறிய கட்டிலும் ஒரு மின்விசிறியும் மட்டுமே இருந்தன. நான் என் உடைகளைக் கூட மாற்றாமல் அப்படியே கட்டிலில் படுத்தேன். மனதெல்லாம் சாகரின் தந்தையைப் பற்றிய கவலையும் இந்த வீட்டில் நான் படும் அவமானமும் நிறைந்திருந்தது. நள்நடிரவில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் பயந்து போய், யாரது என்றேன். நான்தான் மீரா, தீபக். அந்த பெயலை கேட்டதும் என் உடல் சில்லிட்டு போனது. இவன் இங்கே வந்தான். நான் கதவை திறக்கவில்லை. மீரா, ப்ளீஸ் கதவை திற, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரே ஒரு 5 நிமிஷம். அவன் குரல் கெஞ்சுவது போல இருந்தது. நான் தயக்கத்துடன் கதவை திறந்தேன். அங்கே தீபக் நின்றிருந்தான். மது அருந்திருந்தான் என்பது அவன் கண்களில் தெரிந்தது. நீ எப்படி இங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை என்றேன் கோபமாக. உனக்கு எங்க இங்க வேலை? எதுக்கு வந்த என்றேன் கோபமாக. நான் உங்க தூரத்து சொந்தன்னு உனக்கு தெரியாதா மீரா? மாமாக்கு உடம்பு சரியில்லான்னு கேள்விப்பட்டு பார்க்க வந்த. நீ இங்க இருப்பன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு? தயவு செஞ்சு இங்கிருந்து போ. மீரா ப்ளீஸ், அன்னைக்கு நான் பண்ணது தப்புதான். குடிபோதையில என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு மீரா, நான் உன்னை இன்னும் மறக்கல. அவன் என் கைகளை பிடிக்க வந்தான். நான் பின்வாங்கினேன். கைய எடு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில இனிமே உனக்கு இடமில்ல, மரியாதையா போயிடு. கல்யாணம் ஆயிடுச்சா? யார? சாகர, நிகிதாவோட அண்ணன. இதை கேட்டதும் அவன் முகம் மாறியது. ஒரு குரூரமான சிரிப்பு அவன் உதடுகளில் நெறிந்தது. ஓ, அப்படியா சங்கதி? அந்த குடும்பத்திலேயே போய் மருமகளா உட்காந்துட்டியா? பெரிய எடுத்து பொண்ணு நீ. அவன் பேச்சு எனக்கு ஆத்திரத்தை மூட்டியது. நான் அவனை அறையை விட்டு வெளியே தள்ள முயன்றேன். ஆனால் அவன் பலமாக இருந்தான். அவன் என்னை இழுத்து அறைக்குள் தள்ளி கதவை மூடினான். நான் கத்த முயன்றேன். அவன் என் வாயை பொத்தினான். கத்தாத மீரா, கத்தினா 2 பேருக்கும் தான் அசிங்கம். நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை உன்னை எனக்கு தா. அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், ஞாபகம் இருக்கா? அவன் காமப்பார்வையுடன் என் உடலை உரசினான். நான் அவனிடமிருந்து விடுபட போராடினேன். என் சக்தி முழுவதும் திரட்டி அவனை தள்ளிவிட்டேன். என் ஆத்திரம் கண்ணீராக மாறியது. மிருகம், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நான் இன்னொருத்த மனைவி. என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஓ, அப்போ என் கூட இருந்தது மட்டும் துரோகம் இல்லையா? உன்னோட முதல் புருஷன் நான் தான் மீரா. அவன் மீண்டும் என்னை நெருங்கினான். அந்த அறையின் மூலையில் பழைய சாமான்களுக்கு பின்னாடி ஒரு சிறிய இடைவெளி இருந்தது. அந்த இருட்டில் அந்த இடைவெளி வழியாக 2 கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை. தீபக் என்னை வலுக்கட்டாயமாக நெருங்கினான். நான் அவனிடம் கெஞ்சினேன், அழுதேன். வேண்டாம் தீபக், ப்ளீஸ், என் வாழ்க்கையை மோசம் பண்ணிடாத. நான் மோசம் பண்ணல மீரா. உனக்கு பழைய சந்தோஷத்தை ஞாபகப்படுத்த போறேன். இன்னைக்கு மட்டும் சம்மதிச்சா இனிமேல் உன் வாழ்க்கையில தொந்தரவு செய்ய மாட்டேன்னு என்னை கட்டிலில் சாய்த்து மேலே செறிந்தான். அந்த இருண்ட இரவில் அவனை யாருக்கும் தெரியாமல் இங்கிருந்து அனுப்ப அவனுடைய ஆசைக்கு சம்மதித்தேன். என் உடல் மீண்டும் கலங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை என் மனமும் சேர்ந்து இறந்து போனது. என் கணவன் சாகரின் முகம் என் கண்முன் வந்து போனது. நான் அவனுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்துவிட்டேன். நான் உயிரற்றவள் போல கிடந்தேன். தீபக் அவன் காரியத்தை முடித்துவிட்டு எழுந்து தன் ஆடைகளை சரி செய்து கொண்டு, பழைய மீரா இன்னும் மாறல என்று ஒரு குரூரமான புன்னகையுடன் சொல்லிவிட்டு கதவை திறந்து வெளியே சென்றான்.
நான் அழுது கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? நான் என்ன பாவம் செய்தேன்? ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த அருணின் முகத்தில் ஒரு சாத்தானின் புன்னகை இருந்தது. அவன் கையில் இருந்த செல்போனில் நடந்தது எல்லாம் வீடியோவாக பதிவு செய்திருந்தான். அந்த வீடியோ என் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் ஒரு ஆயுதமாக மாறும் என்பதை அறியாமல் நான் என் விதியை நொந்து கொண்டிருந்தேன். அடுத்த நாள் காலை நான் ஒரு நடப்பினமாக இருந்தேன். இரவு நடந்ததை நினைத்து என் உடலும் மனமும் கூசி குறுங்கியது. சாகரை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கில்லை. நான் ஒரு துரோகி. அவனுடைய தூய்மையான அன்புக்கு நான் தகுதியற்றவள். மருத்துவமனையிலிருந்து சாகர் வந்தபோது நான் அவன் முகத்தை பார்க்காமல் தவித்தேன். என்ன மீரா, உடம்பு சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று என் நெற்றியை தொட்டு பார்த்தான். அவன் கைகள் பட்டதும் நான் குற்ற உணர்வில் துடித்துப் போனேன். ஒன்னுல்ல சாகர், சரியா தூங்கல, அதான் என்று பொய் சொன்னேன். வீட்ல எல்லாரும் இருந்ததுனால என்னால தனியா அழகு கூட முடியல. அப்போது நிக்கிதா என் அருகில் வந்தாள். பல நாட்களுக்குப் பிறகு அவள் என்னிடம் பேசினாள். மீரா, உன்கிட்ட தனியா பேசணும், மாடிக்கு வா. அவள் அழைத்ததும் எனக்குள் ஒரு சின்ன சந்தோஷம். ஒருவேளை அவள் என்னை புரிந்து கொண்டு சமாதானமாக போக அழைக்கிறாளோ என்று நினைத்தேன். நான் அவளுடன் மாடிக்கு சென்றேன். அங்கே அவள் கணவர் அருணும் இருந்தான். அவன் முகத்தில் அதே குரூரமான புன்னகை. நிக்கிதா அறையின் கதவை மூடினாள். அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. மீரா, நேத்து நைட் இந்த ரூம்ல என்ன நடந்தது? நான் தூக்கி வாரி போட்டது. அவளுக்கு எப்படி தெரியும்? என்ன என்ன சொல்ற நிக்கிதா? ஒன்னும் நடக்கலையே. பொய் சொல்லாத, அவள் கத்தினாள். உன்னோட பழைய காதலன் தீபக் கூட நீ கூத்தடிச்சது எனக்கு தெரியும். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அருண் தன் செல்போனை எடுத்து அதிலிருந்து வீடியோவை காட்டினான். நேற்று நைட்டு நடந்த அத்தனை கொடுமைகளும் அதில் பதிவாகியிருந்தது. அதை பார்த்ததும் நான் உடைந்து அழுதேன். நிக்கிதா, ப்ளீஸ், நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அவன் என்னை மிரட்டிதான் அதை பண்ணான். ஆஹா, என்ன ஒரு நடிப்பு. ஆனா அந்த வீடியோல நீயும் அவனுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்ல, நான் கத்துறேன். தயவு செய்து அதை சாகர்கிட்ட காட்டிடாதீங்க. என் வாழ்க்கை நாசமாயிடும். நிக்கிதா என் அருகில் வந்தாள். உன் வாழ்க்கை எப்படியே இருக்கணும்னா நாங்க சொல்றத நீ கேட்கணும். என்ன என்ன சொன்னேன் அப்படின்ட்டு நான் கேட்கும்போது என் காலடியில வந்து பூமி சரிஞ்சு போச்சு. என் தோழி நிக்கிதா சொன்னதை கேட்டு என் காலடியிலிருந்த பூமி சரிஞ்சு போச்சு. என் புருஷன் அருணுக்கு உன மேல ஒரு ஆசை. நீ அவனோட ஆசையை நிறைவேற்றணும். நான் அதிர்ச்சியில் பேச வார்த்தையின்றிட்டு நின்றேன். இது என் தோழி நிக்கிதாவா? இல்லை, அவள் ரூபத்தில் இருக்கும் பிசாசா? என்ன நிக்கிதா பேசுற நீ? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நான் உன் அண்ணி. அண்ணியா அண்ணி? இன்னொருத்தன் கூட படுக்கிறப்போ தெரியலையா இந்த உறவெல்லாம்? ஏன் புருஷன் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? அவனுக்கு நீ வேணும், அவ்வளவுதான். அருண் என் தோளை தொட்டான். பயப்படாத மீரா, ஒரே ஒரு தடவை தான். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை அழிச்சிடுவேன். உன் வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும். யோசிச்சு பாரு. நான் அருவருப்பில் அவன் கையை தட்டி விட்டேன். சி, தொடாத என்ன. நீங்க 2 பேரும் மனுஷங்களா இல்ல மிருகங்களா? நிக்கிதா என் தலைமுடியை பிடித்து இழுத்தாள். மரியாதையா பேசு. இப்போ உனக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு நாங்க சொல்றது கேட்டு உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கோ. இல்லைன்னா இந்த வீடியோவை நானே சாகர்கிட்டையும் எங்க அப்பா அம்மா கிட்டையும் போட்டு காட்டுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீயே கற்பனை பண்ணிக்கோ. உன்னை இந்த வீட்டை விட்டு நாய மாதிரி அடிச்சு விரட்டுவாங்க. உன் புருஷன் உன்னை முகம் பார்க்கவே அருவருப்புவான். ஒவ்வொரு வார்த்தையும் சவுக்கடி போல என் மீது விழுந்தது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தேன். ஒரு பக்கம் என் கற்பு, என் மானம், மறுபக்கம் சாகரின் அன்பு, என் திருமண வாழ்க்கை. எதை தேர்ந்தெடுப்பது? ஒரு துரோகியின் வலையிலிருந்து தப்பித்து இன்னொரு மிருகத்தின் குகைக்குள் நானே செல்ல வேண்டுமா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்று தழுதழுத்த குரலில் சொன்னேன். சரி, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உனக்கு டைமு. நைட்டு நீயா எங்க ரூமுக்கு வரணும். வரலன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்ல தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நிக்கிதாவும் அருணும் அந்த ரூமை விட்டு வெளியே சென்றார்கள். நான் அந்த அறையில் தனியாக முடங்கி போனேன். தற்கொலை செய்து கொள்வதைத் தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் செத்தால் இந்த வீடியோவை வைத்து அவர்கள் சாகரை என்னவெல்லாம் சொல்லி கேவலப்படுத்துவார்கள். நான் இறந்த பிறகும் எனக்கு துரோகி என்ற பட்டும்தான் மிஞ்சும். இல்லை, நான் சாகக்கூடாது. இந்த நரகத்திலிருந்து நான் மீள வேண்டும். என் கணவனின் நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும். ஆனால் எப்படி? ஒரு பக்கம் தீபக் என்ற மிருகம், மறுபக்கம் அருண் நிகிதா தம்பதி. இந்த சதி வலையிலிருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? அன்று இரவு
என் வாழ்க்கையின் மிக நீண்ட மிக கொடிய இரவாக இருக்கப் போகிறது என்று மட்டும் எனக்கு புரிந்தது. என் புத்திசாலித்தனம்தான் என் ஒரே ஆயுதம். அந்த ஆயுதத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதில்தான் என் எதிர்காலமே அடங்கியிருக்கிறது. அந்த நாள் முழுவதும் நான் ஒருவித மனப்போராட்டத்திலேயே இருந்தேன். அழுதால் என் துயரம் தீராது, சாவதால் என் பிரச்சனை ஓயாது. நான் போராட வேண்டும். எனக்காக, என் கணவனின் அன்புக்காக, என் கலங்கமற்ற எதிர்காலத்திற்காக நான் போராடித்தான் ஆக வேண்டும். என் புத்திசாலித்தனம்தான் என் ஒரே ஆயுதம். என் மனதில் ஒரு திட்டம் உதித்தது. அது ஆபத்தானது, ஆனால் அதைத் தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை. அன்று மாலை சாகர் மருத்துவமனையிலிருந்து வந்தான். அவன் முகம் வாடியிருந்தது. நான் அவனுக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்தேன். சாகர், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்றேன். சொல்லு மீரா. இல்ல, இப்ப வேணா. இன்னைக்கு ராத்திரி நம்ம மாடி ரூம்ல தனியா பேசலாம். அது வரைக்கும் நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. ப்ளீஸ், மேல நம்பிக்கை வைங்க. என் குரலில் இருந்த தீவிரம் அவனுக்கு புரிந்திருக்க வேண்டும். அவன் அமைதியாக தலையசைத்தான். பின்னர் நான் நிகிதாவின் அறைக்கு சென்றேன். அவள் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். நான் அவள் முன் போய் நின்றேன். நான் நீங்க சொன்னதுக்கு சம்மதிக்கிறேன் என்றேன். அவள் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை. நல்ல முடிவு, புத்திசாலி பொண்ணு. ராத்திரி 11 மணிக்கு வா. அருண் உனக்காக காத்திருப்பான். சரி, ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன். அருண் உள்ளே வந்ததும் நீங்க அந்த வீடியோவை என் கண் முன்னாடியே டெலீட் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் நான் எதுவா இருந்தாலும். சரி, அப்படியே செய்றேன். இரவு வந்தது. என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. நான் திட்டமிட்டபடி சாகரிடம் என் செல்போனை கொடுத்து அதில் ஆடியோ ரெக்கார்டரை ஆன் செய்து அதை எடுத்துக்கொண்டு மாடியில் உள்ள ஸ்டோர் ரூமில் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கச் சொன்னேன். அவன் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. என் கண்களை பார்த்தான். அதிலிருந்த நம்பிக்கையை அவன் புரிந்து கொண்டான். மணி 11 அடித்தது. நான் நடுங்கும் கால்களுடன் நிகிதாவின் அறைக்கு சென்றேன். அங்கே அருண் கட்டிலில் அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் காமத்தில் மின்னின. நிகிதா ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தாள். வா மீரா, உனக்காகத்தான் காத்திருக்கேன் என்றான் அருண். முதல்ல வீடியோவை டெலீட் பண்ணுங்க என்றேன் நான். என் குரல் உறுதியாக ஒலித்தது. நிகிதா தன் கணவனின் செல்போனை எடுத்து அந்த வீடியோவை திறந்து என் கண் முன்னால் டெலீட் செய்தாள். இப்ப சந்தோஷமா? நான் மெதுவாக அருணை நெருங்கினேன். அவன் என்னை அணைக்க வந்தான். நான் அவனை தடுத்தேன். ஒரு நிமிஷம், நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என் மேல உண்மையாவே ஆசையா, இல்ல வேற எதுவும் காரணமா? அவன் சிரித்தான். ஆசை இல்லாமலா? உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்தே உன் மேல ஒரு கண்ணு. அதுவும் இல்லாம உனக்கு இது ஒன்னும் புதுசு இல்லையே. அவன் சொன்னதைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். நிகிதா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். நிகிதா, இது உனக்கு தெரியுமா என்றேன். ஆமா, தெரியும். என் புருஷ ஆசைதான் எனக்கு முக்கியம். எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என் அண்ணன் வாழ்க்கை கெட்டா என்ன தப்பு? இந்த உரையாடல் முழுவதும் மறைந்திருந்த சாகரின் போனில் பதிவாகிக் கொண்டிருந்தது. எனக்கு தேவையான ஆதாரம் கிடைத்துவிட்டது. சரியான நேரத்தில் அறையின் கதவு படார் என்று திறக்கப்பட்டது. அங்கே சாகர் நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த போனில் அவர்கள் பேசியது ஒலித்துக் கொண்டிருந்தது. அதைக் கேட்டதும் அருணும் நிகிதாவும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். சாகர் அருணின் சட்டையை பிடித்து, சி நாயே, என் தங்கச்சி புருஷன்னு பாக்கறேன், இல்லனா உன்னை இங்கேயே கொன்னு புதைச்சிருப்பேன் என்று ஆக்ரோஷமாக கத்தினான். அருண் அவன் காலில் விழுந்து கெஞ்சினான். நிகிதா அழுது கொண்டே, அண்ணா, என்ன மன்னிச்சிடு என்று கதறினாள். சத்தம் கேட்டு வீட்டிலுள்ள அனைவரும் அங்கு கூடிவிட்டார்கள். சாகர் நடந்த அனைத்தையும் அவன் கையிலிருந்த ஆடியோ ஆதாரத்துடன் எல்லோரிடம் சொன்னான். தீபக் எனக்கு செய்த கொடுமையையும் அதை அருண் வீடியோ எடுத்து மிரட்டியதையும் கேட்டதும் சாகரின் பெற்றோர் அதிர்ந்து போனார்கள். அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டதற்காக வருந்தினார்கள். சாகரின் தந்தை காவல்துறைக்கு அழைத்து அருணையும் தீபக்கையும் கைது செய்ய வைத்தார். நிகிதாவை அவர்கள் பெற்றோர் அறைந்து அவளை வீட்டை விட்டு வெளியே போகச் சொன்னார்கள். ஆனால் நான் அவர்களை தடுத்தேன். வேண்டாம் மாமா, அவ அறியாம தப்பு பண்ணிட்டா. அவன் புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி நடந்துக்கிட்டா. அவளை மன்னிச்சிடுங்க, அவ என் தோழி. என் வார்த்தைகளை கேட்ட நிகிதா வெட்கி தலை குனிந்தாள். அவள் என் காலில் விழுந்து அழுதாள். என்ன மன்னிச்சிடு மீரா, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் என்றேன்.
நான் அவளை தூக்கி அணைத்துக் கொண்டேன். அன்று என் புத்திசாலித்தனம் மட்டும் ஜெயிக்கவில்லை, என் அன்பும் என் மன்னிக்கும் குணமும் தான் ஜெயித்தது. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தன. சாகரின் குடும்பம் என்னை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டது. சாகரின் அன்பு பன்மடங்கு பெருகியது. சில வருடங்களுக்குப் பிறகு எங்கள் வீட்டில் ஒரு தேவதை பிறந்தது. நாங்கள் அவளுக்கு நம்பிக்கை என்று பெயர் சூட்டினோம். ஆம், என் வாழ்க்கையில் நான் இழந்த நம்பிக்கையை என் மகள் எனக்கு மீட்டுக் கொடுத்தாள். இன்று நான் ஒரு மகிழ்ச்சியான மனைவி, ஒரு பாசமான தாய், ஒரு நேசமான மருமகள். என் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றுதான். வாழ்க்கை ஒரு நதி போல, சில சமயங்களில் அமைதியாக ஓடும், சில சமயங்களில் புயலாக சீரும். ஆனால் நீச்சல் தெரிந்தால் எந்த புயலையும் கடந்து கரையை சேரலாம். அந்த நீச்சல்தான் தைரியமும் புத்திசாலித்தனமும். மதுரையின் மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் போல என் வாழ்க்கையும் பல சோதனைகளை கடந்து இன்று கம்பீரமாக நிற்கிறது. என் கதை பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். தவறுகள் நடக்கலாம், துரோகங்கள் நிகழலாம். ஆனால் அதற்காக வாழ்க்கையை தொலைத்துவிடக்கூடாது. புத்திசாலித்தனத்துடன் போராடினால் நிச்சயம் வெற்றி நமக்கே. என் குடும்பத்துடன், என் மகளுடன், என் அன்பான கணவனுடன் நான் இப்போது சந்தோஷமாக வாழ்கிறேன். இதுதான் என் கதை. மதுரையின் மீராவின் கதை.